يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையினால் இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறாக்களில் முதன்மையாக நிறைவு செய்யப்பட்டது சூரா அஹ்ஸாப். அஹ்ஸாப் என்றால் போர் படைகள் என்ற அர்த்தம். ஹிஸ்புன் அதனுடைய ஜமா, அஹ்ஸாப் அதனுடைய பன்மை. போர் படை ஹிஸ்ப் என்றால், அஹ்ஸாப் என்றால் போர் படைகள். அன்பானவர்களே, இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய வரலாற்றிலேயே ஏற்பட்ட ஆக நெருக்கடியான போரை பற்றி இந்த சூறாவில் அல்லாஹ் பேசினான். ரொம்ப பயங்கரமான போர். இந்த போருக்கு காரணம் யாரு? யூதர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்த ஒரு ஒப்பந்தம். மதீனாவினுடைய ஒரு பகுதியில் வசித்துக் கொண்டிருந்த யூதர்கள்ல ஒரு கூட்டம் பனு நதீர் பெருமானாருடைய ஒப்பந்தத்தை முறிக்கிறார்கள். அது தனி வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு அவங்களை துரத்துறாங்க. வெளியே போன யூதர்கள், அவங்களுடைய பொழப்பே அதுதான். இந்த இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. சுருக்கமா முழு அரபுலகத்தையும் மதீனாவுல கொண்டு வந்து குவிக்கணும், இஸ்லாத்தினுடைய முழு எதிரிகளையும் களம் இறக்கணும், இவங்களை முழுசா அழிக்கணும், மதீனாவை எங்களுக்கு சொந்தமாக்கணும் என்று உள்ள இறங்கினாங்க. அன்பானவர்களே, அப்படி சேர்க்கப்பட்ட பெரும் பெரும் படைகள். இதுதான் வாய்ப்புன்னு மக்கா முஷ்ரிக்கீன்கள் 4000 பேர் உஹதுல பத்ர்ல நடந்த போருக்கு பழி வாங்குறதுக்கு உள்ளுக்குள்ள வந்தாங்க. இப்படி எத்தனையோ கூட்டங்கள், பனு அத்ஃபான் கிளைகள் 1000 பேர் இந்த போருக்கு வந்தாங்க. பனு முர்ரா கூட்டம் இந்த போருக்கு 400 பேர், பனு அஷ்ஜா 700 பேர், பனு அசத் மிக பெரும் வெறுப்புணர்வுகளில் இஸ்லாத்திற்கு எதிராக வெறுப்புணர்வுகளை கக்குன கூட்டத்துல ஒண்ணு பனு அசத். 1000 பேர் இந்த போருக்கு வந்தாங்க. அன்பானவர்களே, இப்படி முழுக்க முழுக்க அரபுலகத்தினுடைய எதிரிகள் எல்லாம் ஏனைய 10,000 பேர் 16,000 பேருக்கும் மேற்பட்ட ஒரு படை தான் சுத்தி நிக்குது மதீனாவை. இது ஹிஜ்ரி 5ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த காலம் இருந்த காலத்திலேயே ரொம்பவும் பஞ்சமான காலம், அது வறட்சியான காலம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர் 16,000 பேர் மதீனாவில் இருக்கக்கூடிய 3000 சஹாபாக்களோடு ஹந்தக், இந்த பேருக்கு இன்னொரு பேர், இந்த போருக்கு இன்னொரு பேர் ஹந்தக், குழி தோண்டுதல், அகல் தோண்டுதல் என்று பொருள். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரை முன்னெடுத்தாங்க. நான் சொன்னது கடுமையான சூழ்நிலை, மிகவும் கடுமையான சூழ்நிலை. அல்லாஹ் தஆலா அந்த சூறால சொல்லி காமிச்சா, இதா ஜாஊக்கும் மின் அஸ்ஃபலிக்கும் வ மின் இதா ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலிருந்து படைகள் வந்துகிட்டே இருந்துச்சு, மதீனாவின் மேல்புறத்தில் இருந்து. வமின் அஸ்ஃபலிம் மின்கும், உங்களுடைய பின்புறத்தில் இருந்து உங்களுடைய படைகள் வந்தாங்க, எதிரிகள் படைகள் உங்களை முழுசா சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய நிலைகள் இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்களுடைய பார்வைகள் நிலை குத்தி விட்டது. என்ன இப்படி ஆயிடுச்சே என்று கொஞ்ச நேரம் புரியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. அவங்களுடைய தொண்டை குழிகளுக்கு அவருடைய ரூஹுகள் வந்து அடைந்து விட்டது. இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலை. இந்த போர்ல உங்களுக்கு நாங்க வெற்றி கொடுத்தோம். அன்பானவர்களே, இந்த போருக்கு பல படிப்பணிகள் இருக்குது. இதை முழுதாக விளக்குவது என்னுடைய நோக்கம் அல்ல. ஏன்னா இந்த போரை பத்தி நம்ம பல முறை கேள்விப்பட்டிருப்போம். அதுல ஒரே ஒரு படிப்பினை என்னன்னா, அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய போர்க்களமை இப்படித்தான் அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான். எப்படின்னா, இஸ்லாம் தனித்தும் எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தும், அசத்தியம் ஒரு புறமும் சத்தியம் ஒரு புறமும், இப்படி என்னைக்கு இஸ்லாமிய களம் நிக்குதோ அன்னைக்கு அல்லாஹ் வெற்றிகள் தருவான். இந்த நாடு எங்களுக்கு உதவி செய்யும், அந்த நாடு எங்களுக்கு உதவி செய்யும், எங்களோட இவங்க இருக்கிறாங்க என்று பேசுற வரைக்கும் இஸ்லாத்துக்கு அல்லாஹ் வெற்றி தரவே மாட்டான். சிந்தனைகள் அந்த பக்கம் திரும்புற வரைக்கும் ஒரே ஒரு சிந்தனை அவங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணுதான், எத்தனை பேர் வந்தாலும் அல்லாஹ் நிற்கிறான் எங்க கூட. இந்த சிந்தனை வரும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா நான் வெற்றி தர மாட்டேன்னு சொல்றான்.
அப்போ முழு சமூகம் என்னைக்கு இந்த ஆயுத பலங்களை, இஸ்லாமிய கண்ட்ரிகள் இவங்க எனக்கு உதவி செய்வாங்க என்று துணை நாடுகளின் சிந்தனைகளை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எதுவுமே இல்லாத நிராயுதபாணிகளாக அல்லாஹ் இருக்கிறான் நிப்பாங்களோ, அப்போ யாரை எப்படி நாங்க தோற்கடிப்போம் எனக்கு தெரியும். 16,000 பேர் நீங்க, எல்லா படைகளும் இருக்குது. ஆனா நான் என் புறத்துல இருந்து ஒரு படை அனுப்புவேன். அந்த படை எப்படி இருக்கும் தெரியுமா? உலகமே பார்க்காத படையா இருக்கும். யா யுஹல்லதீன ஆமனு உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். இப்படி கடுமையான சூழல்ல உங்களுடைய கதைகளை முடிச்சிருவோம் எதிரில நின்றுருந்தாங்க. இன்னைக்கு இஸ்லாத்தை தரமட்டமாக்கிடுவோம் நினைச்சாங்க. நீங்களே உங்களுடைய எண்ணங்கள் சில பேருக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம தோற்கடிக்கப்பட்டுருவோமோ, நம்முடைய நிலைகள் எல்லாம் முடிஞ்சிருமோ, அல்லாஹ் ஆயத்துல சொல்றான். இப்படி நீங்களே நினைச்சீங்க. அப்படி நினைக்கிற சூழல்ல இது ஜாஅத்கும் ஜுனூதுன், அவங்களுடைய படைகள் எல்லாம் வந்தபோது ஃபர்சல்னா அலைஹிம் ரீஹன், அவங்க பக்கம் நாம ஒரு காத்து அனுப்பணும். அந்த காத்து அவ்வளவு பெரிய படைகளை இல்லாமல் ஆக்குச்சு. அது மட்டுமல்ல, வஜுனூதன் லம் தரவுஹா, பார்வைகளில் புலப்படாத என்னுடைய படையை நான் அணியணியா இறக்குனேன். அந்த படைகள் உங்களுக்கு வெற்றி தந்தது. அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, நீங்க போர்க்களத்துக்கு அல்லாஹ்வை நம்பி வாங்க. அங்க சண்டை போடுறது அல்லாஹ் ஆள இருக்குவான். இப்ப இது ரமைத்து வலாக்கின் அல்லாஹ் ரமா. நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க எரியல, மாறாக அல்லாஹ் எறிவான். நீங்க அடிக்கல, மாறாக அல்லாஹ் அடிப்பான். எப்போ முழு கவனமும், முழு சித்தாந்தமும், முழு நம்பிக்கையும் ஃபஅலல்லாஹி வதவக்கல்னா, எங்களின் முழு கவனமும் யகீனும் அல்லாஹ்வா பாவனமோ, அன்பானவர்களே, போர்க்களத்தையும் அல்லாஹ் இன்பமானதாக முடிவுக்கு கொண்டுட்டு வருவான். இந்த சமூகத்தினுடைய கடைசி பாதை நாங்க அப்படி ஜெயிப்போம் இப்படி ஜெயிப்போம் இல்ல. அஹ்ஸாப் சொல்லுது, நீங்க அல்லாஹ்வுக்குன்னு வாங்க, அல்லாஹ் உங்களை ஜெயிக்க வைப்பான். இது முதல் படிப்பினை. இரண்டாவது அன்பானவர்களே, இந்த சூறாவுல அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தை சொல்றான். நம்ம எல்லாரும் எல்லா ஜும்மாக்கள்லயும் பல இடங்கள்ல கேட்கிற ஆயத். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அன்பானவர்களே, உலகத்திலேயே அதிகமான அமல் அப்படின்னா உலமாக்கள் சொல்லுவாங்க, உலகத்திலேயே அதிகமான அமல் எந்த அமல் தெரியுமா? ஸலவாத்து தான் உலகத்திலிருந்து அதிகமான அமலாக நிறைவேற்றப்படுகிறது என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இந்த அமல் எப்படிப்பட்ட அமல்னு சொன்னா, இந்த ஆயத்துக்கு மட்டும் எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கு. எக்கச்சக்கமான சிறப்புகள். அதுல ஒரு 3 சிறப்பு மட்டும் சொல்றேன். உலமாக்கள் இப்படி எழுதுவாங்க தஃப்சீர்ல, யாராவது ஒருவருக்கு இரவு நேரத்துல தூக்கம் வரலையா, என்ன செஞ்சு தூக்கம் வரலையா, இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் நிம்மதியான தூக்கம் தருவான். இந்த ஆயத் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் இன்பமான தூக்கத்தை தருவான். எனக்கு இரவுல தூக்கம் வரல, பதட்டமான சூழ்நிலையா, பதட்டப்படுறீங்களா, பதட்டம் தணிக்கணுமா, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறாங்க, பதட்டம் தணிக்கப்படணுமா, அதுக்கு மிக முக்கியமான இந்த ஆயத்தை எழுதுங்க, இந்த ஆயத்தை ஓதுங்க, அல்லாஹ் உங்களுடைய பதட்டங்களை தணிப்பான். உலமாக்கள் எழுதுறாங்க. மூணாவது சொன்னாங்க, நிம்மதி இல்லையா, வீட்டுக்கு போனாலே கஷ்டம், கடையில உட்கார்ந்தாலே கஷ்டம், என்ன நினைச்சாலும் கஷ்டம், நிம்மதியை தேடுறீங்களா, இந்த ஆயத்தை அதிகமா ஓதுங்க, அல்லாஹ் உங்களுடைய கல்வுக்கு நிம்மதி தருவான் என்று உலமாக்கள் எக்கச்சக்கமான சிறப்புகளை இந்த ஆயத்துக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஆயத்துக்கு மட்டுமே இவ்வளவு சிறப்புன்னா, இந்த ஆயத்துல சொல்லப்பட்ட ஸலவாத்த வாழ்க்கையில கொண்டுட்டு வந்து அதுக்கு எத்தனை சிறப்புகள், அது எத்தனை சிறப்பு. அன்பானவர்களே, முதல்ல ஸலவாத்தினுடைய மகிமை தெரியும், ஸலவாத்தினுடைய கண்ணியம் தெரியணும். அன்பானவர்களே, உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த ஆயத்திற்குதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணியம் இந்த ஆயத்துல இருக்கு. அவங்களுடைய கண்ணியம், இந்த உம்மத்தினுடைய சிறப்பு இந்த ஆயத்துல இருக்கு. வேணா வேற எந்த நபிக்கும் அல்லாஹ் தஆலா நான் ஸலவாத்து சொல்றேன், என் மலக்குகள் ஸலவாத்து சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வேற எந்த நபிக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கவே இல்லை. தன்னுடைய கலீல்னு சொன்ன இப்ராஹிமுக்கு இல்ல, கலீல்னு சொன்ன மூசாவுக்கு இல்ல, ரூஹ்னு சொன்ன ஈசாவுக்கு இல்ல, ஆனா ஹபீப்னு சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டும் தான் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பு தர்றான். வேற எந்த நபிக்கும் சிறப்பு இல்ல. இந்த மாதிரி எத்தனை லட்சக்கணக்கான நபிமார்கள் முன்னாடி வந்தாலும் ஏன் ஸலவாத் யார் மேலன்னா என்னுடைய நபியின் மேலதான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த அமலுங்கிறது ஸலவாத். உலமாக்கள் எழுதுவாங்க, இந்த ஸலவாத் யார் வாயில தெரியுமா வரும்? யாருக்கு பெருமானாரின் மீது கண்ணியம் இருக்குதோ, மதிப்பு இருக்குதோ, பாசம் இருக்குதோ, அவங்க மேலதான் அவங்களுடைய பேரை கேட்கும் போதெல்லாம் ஸலவாத் வரும். ஸலவாத் வரும். ஒரு சின்ன உதாரணம், நம்ம புள்ள ஏதாவது காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, ஆனுவல் டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் இன்னைக்கு நடக்கிற நேரம் தானே, அது பேசும் போதோ இல்லை ஏதாவது சொல்லும் போது மேடையில் நிற்கும் போது தகப்பன் கண்ணியமானவராக இருப்பார். யாராவது மறைச்சிட்டாங்கன்னா எந்திரிச்சு நிற்பாரு, என் புள்ள பேசுறான் பார்ப்பாரு, தான் பிள்ளைங்களுடைய பேச்சை ரசிப்பாரு, என் மகன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்வார். என்ன, அவன் மேல அவ்வளவு மரியாதை, அவன் மேல அவ்வளவு அன்பு. அன்பானவர்களே,
இந்த அன்பு பெருமானாரின் மீது இருந்துச்சுன்னா நபியினுடைய பேரை கேட்கிற ஒவ்வொரு தருணமும் நம்ம அறியாம சலாவாத் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்முடைய உள்ளத்துல சலவாத் வரலன்னு சொன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் பெருமானாரின் மீது உண்மையான அன்பு இல்லாமை. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, இந்த சலவாத்துங்கிற அமல் எவ்வளவு கண்ணியம்னா அல்லாஹ் இந்த சலவாத் சொல்ற அமல்கள்ல யார் யாரையெல்லாம் சேர்க்கிறான் பாருங்க. வல் மலாயிகா, என் மலக்குமார்கள் சலவாத் சொல்றாங்க, என் மலக்குமார்கள் சலவாத் சொல்றாங்க. அன்பானவர்களே, மலக்குமார்கள் எத்தனை லட்சம் பேர், கோடிக்கணக்கில் எண்ணவே முடியாது. அத்தனை லட்சம் பேர் மலக்குமார்களின் படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வரும்போது சொன்னாங்க, வானம் பூமியில மலக்குமார்களின் எண்ணிக்கையை நான் பார்க்கிறேன். எந்த அளவுக்குன்னா முழு 7 வானத்தையும், அது மட்டும் இல்லாமல் இந்த வானத்தினுடைய மேற்பரப்பிலிருந்து பூமி வரைக்கும் இருக்கிற எல்லா இடங்களிலும் மலக்குமார்கள் நிரம்பி இருக்கிறார்கள். என் கையில் 4 விரல்கள் வைக்கும் இடம் கூட இல்ல, அவ்வளவு மலக்குமார்கள் நிரம்பி இருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய முழு படைப்புகளையும் நீங்க 10 பங்கா பிரிச்சீங்கன்னா அதுல 9 மடங்கு மலக்குகளின் படை மட்டும்தான். அவ்வளவு பெரிய படைக்கான மிக முக்கியமான இபாதத் 2 தான். ஒன்னு அல்லாஹ்வை ஹம்து செய்யணும், இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லணும். அப்ப இது எவ்வளவு பெரிய அற்புதமான அமல் பாருங்க. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்க கபர்ல அடக்கம் பண்ணதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாள் காலையும் 70,000 மலக்குகளை இறக்குறாங்க. அவங்க பெருமானாருடைய கபரை சுத்தி நின்று மாலை வரைக்கும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம் மாலை வரைக்கும். அந்த மாலை ஆன உடனே அந்த 70,000 மலக்குகள் மேல போயிருவாங்க. அல்லாஹ் அடுத்து 70,000 மலக்குகளை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். பெருமானாருடைய ரவுதாவை சுத்தி நிற்பாங்க 70,000 மலக்குகள் மறுநாள் காலை வரைக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இதுதான் அவர்கள் படைக்கப்பட்ட நோக்கமே என்று எழுதுவார்கள். அப்ப பாருங்க, புனிதமான மலக்குகள் எப்படி ஸலவாத் சொல்றாங்க. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் வரும், கியாமத் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல, நாளைக்கு மறுமையில எல்லாரும் தனித்தனியா தான் எந்திரிப்பாங்க. கபர்ல இருந்து எல்லாரும் தனித்தனியா எந்திரிப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் எப்படி எந்திரிப்பாங்கன்னு, அவங்க எந்திரிக்கும் போது அவர்களோடு சேர்த்து 70,000 மலக்குகள் புடைசூழ வருவாங்க. அல்லாஹ்வை சந்திக்க கியாமத்துல எப்படி வருவாங்கன்னா, பெருமானார் நடுவுல அவங்களை சுத்தி 70,000 மலக்குகள் கூட வருவாங்க. பெருமானாருக்கு பக்கத்துல யார் இருப்பா? பெருமானார் சொன்னாங்க, நான் எந்திரிக்கும் போது என்னுடைய வலது கையை அபூபக்கரின் தோள்பட்டையிலும் என்னுடைய இடது கையை ஹஜ்ரத் உமரின் தோள்பட்டையிலும் புடிச்சவாறு எந்திரிச்சு நாங்க நிற்போம். எங்களை சுத்தி மலக்குகளின் படை இருக்கும். அப்போ உலமாக்கள் சொன்னாங்க, யார் அந்த 70,000 மலக்குகள்? அல்லாஹ் தஆலா கியாமத்துல அழிக்கும் போது பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்லி அவங்களை சூழ்ந்திருந்த மலக்குகள் மீண்டும் அல்லாஹ் சூழ்வதை சொல்லும் போது நபியோடு சேர்ந்து அவங்களும் எந்திரிப்பாங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது சொன்னாங்க, இந்த ஹதீஸ்ல அபூபக்கருக்கும் உமருக்கும் எப்படி பங்கு நசீபன்னு சொன்னா, அவங்களுடைய முழு வாழ்க்கையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம சொல்றோம்ல மூச்சுக்கு 300 தடவை இல்ல, மூச்சு விடுகிற எல்லா காலமும் அல்லாஹ்வும் ரசூலும் வாழ்ந்தவங்க. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சிறப்பு. பெருமானாருக்கு எதிரா தன் வாழ்க்கையில ஒரு சின்ன அதிருப்தியை கூட, முக சுழிப்ப கூட காமிச்சது இல்லை. அவங்களுடைய பேச்சுக்கு எதிராக நியாயமே இருந்தாலும் தலைய கூட தூங்கினது இல்லை. அதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம் நம்ம கடந்து வந்த சூரத்து நூர். தன்னுடைய மகள் பரிசுத்தமானவள் என்று ஆயிஷாவை பத்தி தெரியும், எல்லாமே நடந்தது தெரியும். பெருமானார் தௌபா செய்யுங்கன்னு சொல்லும் போது தன்னுடைய மகள் அல்லாஹ் அத்தாட்ட எதிர்பார்க்கிறாங்க, எனக்காக கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்க. வாயில கை மூடிட்டு தலை குடிஞ்சிட்டாங்க. பெருமானாருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட யாரோ சொல்லுங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு கூட சொல்லல. அவ்வளவு மரியாதை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாம கேள்விப்பட்டிருக்கோம், பெருமானார் வஃபாத்துக்கு பின்னாடி அவங்க தான் கலீஃபா. ஜும்மாவுக்கு நடந்து வந்தாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டை கடக்கும் போது மேல வீட்டினுடைய கூரையில மழை பெஞ்சா தண்ணி வடிஞ்சு ஓடுறதுக்கு ஒரு பைப் வச்சிருப்பாங்க. அந்த பைப்ல இருந்து தண்ணி என்ன செஞ்சிருச்சு, வடிஞ்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷோல்டர்ல சட்டையில பட்டுருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து ஜும்மாக்கு போயிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸுடைய மனைவி, யார் வீட்டுல இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா ஊர்ல இருந்து சத்தம் போட்டாங்க, நான் தான் இருக்கிறேன். அப்ப சொன்னாங்க, இந்த வாசல் இந்த பைப் இருக்குது, அதை கொஞ்சம் திருப்பி வச்சிருங்க, போறவங்களுடைய ஆடைகள் மேல அந்த தண்ணீர் படுது, எனவே என் மேலேயும் பட்டுருச்சு, நான் ஜும்மாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா நேரா வந்து அந்த காலத்துல கட்டப்பட்டிருந்தது கழட்டி வேற பக்கம் திருப்பி வச்சுட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, வந்து பார்த்தாங்க, இதை யார் மாத்துனதுன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் மாத்த சொன்னாங்க, நான் மாத்திட்டேன். உடனே ஜும்மாவுக்கு வேகமா வந்தாங்க. ஜும்மா முடிஞ்ச உடனே சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பைப்பை நீங்க மாத்த சொன்னீங்களா, அது வடிகால், அந்த வடிகாலை நீங்க மாத்த சொன்னீங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆமா தண்ணி படுத்துன்னு மாத்த சொன்னேன்.
நீங்க மாத்த சொன்ன வடிகள் யார் வச்சது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்க கரத்தால் அவங்க வச்ச வடிகள். அதை மாத்துங்கன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இதை யார் வச்சான்னு நீங்க கேட்டிருக்கணும் இல்ல? அந்த மீது வருகிற தண்ணீர் உங்கள் மீது படுவது சிரமமாக இருந்தாலும் அதை அந்த நிலைமையில வச்சது யாருன்னு சொன்னா பெருமானார். உடனே பயங்கரமா அழுதுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஜும்மா முடிஞ்ச உடனே இப்னு அப்பாஸ கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து அந்த வடிகால் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேர கீழே குளிச்சுக்கிட்டான். குளிஞ்சு என் முதுகு மேல ஏறி அதை சரி பண்ணி முதல்ல எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல வைங்க. இப்னு அப்பாஸ் மறுக்கிறாங்க, இல்ல நீங்க என் மேல முதுகுல ஏறி நின்று சரி பண்ணாதான் நான் இங்க இருந்து புறப்படுவேன். கீழே குடிச்சாங்க, முதுகு மேல ஏறி நின்றாங்க. ஒரு சலீஃபா, அவரு யோசிச்சு பாருங்க, 22 லட்சம் மைல்களை ஆன்ற சலீஃபா கீழே குனிகிறாரு, மேல இப்னு அப்பாஸ் ஏறி நின்று மீண்டும் பழைய பாடி வச்சதுக்கு பின்னாடிதான் மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டுக்கு அந்த வீட்டை விட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனான். அன்பானவர்களே, இது யோசிங்க, பெருமானாரின் மீது அவ்வளவு கண்ணியம். ஒரு சின்ன செயல், அந்த பைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை, மாத்துறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனைனா மாத்திரணும். ஆனா இந்த ஒரு வார்த்தை என்ற ரசூல் செய்தது, இதற்காக வாழ்க்கை முழுக்க அர்ப்பணிச்சனால அல்லாஹ் அவங்களை கொண்டுட்டு வந்து கிட்ட கியாமத்துல சேர்த்துட்டான். அன்பானவர்களே, அதே பெருமானாரின் மீது நாமளும் கியாமத்துல ஒன்று சேரணுமா? அதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அவுலன் நாஸி பியௌமில் கியாமா, எனக்கு கியாமத்துல ரொம்ப நெருக்கமானவங்க யாருன்னா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், என்னின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்றவங்க இவங்க என்கிட்ட கூட எனக்கு நெருக்கமாக இருப்பாங்க. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபுகளை வழங்கணும். அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வதற்கு மலக்குகளின் படைகள், நான் சொல்லி கொண்டு வந்தது அந்த தொடர் தான். அப்ப எத்தனை லட்சக்கணக்கான மலக்குகள் பாருங்க பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்வது, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்துடைய ரப்பு அல்லாஹ் தஆலா ஸலவாத் சொல்றான். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் படிக்கக்கூடிய நசீப அல்லாஹ் கொடுத்தான். உண்மையா சொல்லணும்னா அது படிக்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அல்லாஹ் பெருமானாரை எப்படியெல்லாம் காதலிக்கிறான் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு அல்லாஹ் தஆலா தாம் பேர் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு பின்னாடி அடுத்து பெருமானார் இருக்கணும். தன்னோட எல்லா இடத்துலயும் நபி இருக்கணும், தான் கிட்டவே இருக்கணும். எந்த அளவுக்குன்னா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண் விழிப்பாங்க. முதல் மனிதர் உலகத்துல அல்லாஹ் படைச்சு சொர்க்கத்துல கண் விழிக்கும் போது அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துல எழுதி இருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான், அது அவனுக்கான சிம்மாசனம், வேற யாருக்கும் அந்த சிம்மாசனத்துல இடம் இல்ல. அந்த சிம்மாசனத்தினுடைய அடுத்த வரி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், என் தூதர் முஹம்மத், என் தூதர் முஹம்மத். பாருங்க, 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தூதர்களுக்கு கிடைக்காத சிறப்பு முதல்ல அல்லாஹ் தஆலா தன் அர்ஷ்ல எழுதி வச்சிருக்கான். தன் சிம்மாசனத்துல என் பேருக்கு அடுத்ததாக என் முஹம்மது பேர் இல்லாமல் என்னுடைய பேரின் பரிபூர்ணத்தை நான் விரும்புறதில்ல என்று உலமாக்கள் அதற்கு எழுதுவாங்க. யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, இன்னும் எந்த அளவுக்கு காதல்னா, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், எக்கச்சக்க உதாரணங்கள் சொல்றாங்க உலமாக்கள். இன்னும் ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் படைப்புக்கு ஒரு நியதி வச்சிருக்கான், இப்படித்தான் செய்யணும். உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் அமல் செய்யணும், அமல் செஞ்ச அமல் நல்லமலாக இருக்கணும், கபருக்கு வரணும், கியாமத்துக்கு வரணும், சொர்க்கத்துக்கு போகணும். இதுதான் அசல். ஆனா அல்லாஹ் தஆலா பெருமானாரின் மீது கொண்ட பேர் காதல் என்னன்னா, இவ்வளவு கஷ்டம் நீங்க படவே வேண்டாம், இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துக்கு ஏன் சொர்க்கம் வரும், அதுதான் ரௌதத்துல் மின் ரியாதில் ஜன்னah. வேற எந்த நபிக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. சொர்க்கத்தை யாரும் பார்த்ததே இல்லை. ஆனா அல்லாஹ் சொர்க்கத்தின் பூமியை கொண்டுட்டு வந்து பெருமானாரின் மன்னரைக்கு பக்கத்துல வச்சிருக்கிறான். நாளைக்கு கியாமத்துக்கு பின்னாடி அந்த பூமியை அல்லாஹ் தஆலா உடைச்சு கொண்டு போய் தன் சொர்க்கத்தோட சேர்த்துருவான். எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு அருமையான காதல் பாருங்க ரசூலுல்லாஹ்வின் மீது. நீங்க இருக்கிற இடம் தான் சொர்க்கத்தில் சிறந்த இடம், அது உங்களோட கொண்டு வந்து அல்லாஹ் ஒட்டி வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ் நேசிக்கிறான், வழக்குகள் இவ்வளவு நேசிக்கிறாங்க. இப்படி நேசிச்சு அல்லாஹ் என் மீது நான் வளமையாக்கி கொண்ட ஒரு அமலுங்கிறது அது ஸலவாத்துன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், நானும் சொல்றேன், என் மலக்குகளும் சொல்றாங்க, நான் இவ்வளவு ஆசைப்படுறேன் எங்க பெருமானாரின் மீது, நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க. அப்ப அந்த அமல் எவ்வளவு உயர்ந்த அமலா இருக்கு, எவ்வளவு உயர்ந்த. இதுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கு. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்யும் போது பெருமானார்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீது ஸலவாத் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், என் துஆல முழு துஆவையும் 4ஆ போட்டா அதுல 1 மடங்கு நான் என்ன செய்யலாமா, உனவே ஸலவாத் சொல்லலாமா, ஃபைன்சிக்த ஃபக்ஸோ, நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பெருமானார்ட்ட கேட்டாங்க, அப்ப நான் 3ஆ போட்டு 2 மடங்கு துஆ செய்யட்டுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கங்க, என் முழு துஆவும் உங்களுக்காக ஸலவாத்தே சொல்லட்டுமா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான சொன்ன வார்த்தை, இதன் துஃபா ஹம்மக் வயுஃபிரு தம்பக்,
அந்த நேரத்துல நீ அப்படி செஞ்சன்னா அல்லாஹ்வுடைய எல்லா கவலைகளையும் நீக்கிடுவான். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான். ஏங்க துஆ நம்ம செய்யறதே ரெண்டு விஷயத்துக்கு தான். அல்லாஹ் எனக்கு அது இல்ல அதை கொடு, எனக்கு இது இல்ல இது கொடு, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். உடனே சிம்பிளா முடிச்சிட்டாங்க. நீங்க அதிகமா செலவாட் சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்காமலேயே உங்களின் எல்லா கவலைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். வஹம்மத், உங்களின் சின்ன சின்ன கவலைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும். ரெண்டாவது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். எவ்வளவு அற்புதம் செலவாத்துல பாருங்க. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என் மீது செலவாத் சொல்றாரோ அல்லாஹ் தஆலா படைத்து முடித்து பெருமானாருடைய மறைவுக்கு பின்னால் அவன் கபூர்ல ஒரு மலக்கு வச்சிருக்கிறான். அந்த மலக்குக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் கொடுத்திருக்கிறான். உலகத்துல யாரெல்லாம் செலவாத் சொல்லுவாங்களோ அவங்க எல்லாருடைய பேரையும் அவருடைய தந்தையின் பேரோடு பெருமானார்ட்ட உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இவ்வளவு நேரம் நம்ம செலவாத் சொல்லி இருந்தா பெருமானாருடைய தர்பார்ல அவங்களுடைய கபூர்ல நம்முடைய பேரும் ஒழிக்கப்பட்டிருக்கும். கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. உலமாக்கள் இந்த ஹதீஸ்க்கு கீழே சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸலவாத் சொல்ல சொல்ல அந்த மலக்கு நம்ம பேரை பெருமானார்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வு ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹ்வு ஸல்லி அலா முஹம்மத். அல்லாஹ் இந்த ஊர்ல இருந்து இன்னாரின் மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத், இந்த ஊர்ல இருந்து இன்னாரின் மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத் சொல்ல 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 உலமாக்கள் சொல்றாங்க, இதை கேட்க 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 பெருமானாருக்கு ஒரு பேர் அதிகமா நம்மளுடைய பேர் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும் போது நபி கேட்பாங்களாம், என்னின் மீது இவ்வளவு ஸலவாத் சொல்ற யாரு? அவரை நான் சந்திக்கணும். அல்லாஹ் அவருக்கு ஹஜ் உம்ராவின் நசீபை தருவான். சொல்றாங்க உலமாக்கள், இந்த நசீப் இருக்குது எப்படிப்பட்ட நசீப்னா, அன்பானவர்களே, இந்த நசீபு அல்லாஹ் மிஅராஜ்ல பெருமானாரை நான் பார்க்கணும்னு அழைச்சாங்கல, அந்த மாதிரி நசீப். அல்லாஹ் எனக்கு நீ உம்ராவத்தா, எனக்கு நீ ஹஜ்ஜத்தான் கேட்கறதை விட பெருமானார் அல்லாஹ் நீ அவரை என்கிட்ட அனுப்புன்னு சொல்ற பயணம் சிறந்தது. அப்ப யாருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறப்பான பயணத்தை நசீபாக்குவான்? செலவாத்த அதிகமா சொல்லக்கூடியவங்க. நம்முடைய பேர் ஒவ்வொரு நேரமும் பெருமானாருடைய தர்பார்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி எக்கச்சக்கமான சிறப்புகள். நிறைவா ஒண்ணு சொல்லி நிறைவுக்கு வர்ற, உலகத்திலே மிக மோசமான கஞ்சன் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் துக்கிரத் இன்தஹு வலம் யுஸல்லி, என் பேர் அவன் கிட்ட சொல்லி எவன் எனக்காக செலவாத் சொல்லையோ அவன் தான் மிகப்பெரிய கஞ்சன். உலகத்திலே ரொம்ப பெரிய நஷ்டவாளி யாரு? பெருமானார் சொன்னாங்க, யார் என்னுடைய பேர் சொல்லியும் யார் செலவாத்தை இன்முகத்தோடு சந்தோஷமாக சொல்லலையோ அவர் தான் உலகத்தில் பெரிய நஷ்டவாளின்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த செலவாத்துங்கிற அமல்கள்லயே ஆக சிறப்பானது. நாளைக்கு மறுமையில் பல பேருடைய ஓட்டையான அமல்களை அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபாரை கொண்டும் செலவாத்தை கொண்டும் பரிபூர்ணப்படுத்தி அதற்கு அலங்காரம் தருவான். அன்பானவர்களே, இப்படி நம்முடைய அமல்களை அலங்கரிக்கக்கூடிய அமல் தான் செலவாத்துங்கிறது. நம்ம ரமதானுடைய கடைசிக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10-12 நாள்ல ரமதான்ங்கிறது நம்மளை விட்டு பிரிய போகுதா? அன்பானவர்களே, அமல்களின் ஓட்டையை நம்ம நிறைவேற்றணும், அதை பரிபூர்ணப்படுத்தணும்னா அல்லாஹ் தந்திருக்கிற அற்புதமான வாய்ப்புங்கிறது செலவாத். அந்த செலவாத் பெருமானாருடைய காதலை வெளிப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா இதை விட மறுமையில நமக்கான மிக உயரிய சிறப்புங்கிறது எதுவுமே இல்லை. அல்லாஹ் தஆலா அமல் செய்கிற வாய்ப்பினை தருவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.